கட்லா ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கிலோ கட்லா மீன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கட்லா மீனுக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். இஞ்சி, பூண்டு, சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். உப்பு, அதோட உப்பு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் மாவு 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக மீனில் ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. மீனில் மசாலா ஒட்டுற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவை இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீன் அதில் பெரட்டலாம். மீன் துண்டை அதில் நல்லா மசாலா சாறுற மாதிரி 2 சைடும் மசாலா நல்லா மீனில் சாறுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கணும். 2 சைடு நல்லா பெரட்டி விட்டுக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் ஊறினா தான் அந்த மசாலா ஃபுல்லாக மீனில் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப மீன் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த அளவுக்கு மசாலா ஒட்டி இருக்கணும். ஒரு 1 ஹவர் பரட்டி வச்ச மீன் வந்து ஊறட்டும். இதோட காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்து பரட்டியிருக்கேன். வீடியோ அதையும் சேர்த்து பரட்டி ஊற வச்சுருக்கேன். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு ஒரு வாணல் வச்சு மீன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை வறுக்கலாம். மீன் வெந்துருச்சு. 2 சைடும் பரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா நடுவில் இருக்க மீன் தான் முதல்ல வேகும். அதனால் ஃபஸ்ட்டு நடுவில் இருக்க மீன் தான் பரட்டி விடணும். அப்புறம் எல்லாம் சுற்றி இருக்க மீன் எல்லாத்தையும் பரட்டி விட்டு நல்லா மீன் வந்து இது மாதிரி ரெட்டிஷாக இருக்கணும். அப்போ தான் மீன் நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கட்லா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.